வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உடலுக்கும் உயிருக்கும் பிரிவு ஏற்பட்டால் மரணம் என்கிறோம் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். உயிர் விண்ணாம் சூக்குமமாம் உடலுக்குள்ளே உயிர் சுழலும் விரிவு அலை காந்தமாகும். உயிர்காந்தம் உடல் அணு அடுக்கை காக்கும். உடல் இயக்கம் மன இயக்கம் நடத்தி வைக்கும். உயிர்காந்தம் மென் குறுக்கு ஆனால் உடலில் வழிநோய்கள் இவையாக மாறும். உயிர்காந்தம் மென் குறுக்கால் வட்டி போனால் உயிர்தாக்கும் வித்துடையும் உயிரும் போகும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமி நாள்காட்டி வரிகள்ல என்ன சொல்றாங்க? உடலுக்கும் உயிருக்கும் பிரிவு ஏற்பட்டால் மரணம் என்கிறோம் என்று சொல்றாங்க. உடல், உயிர், இந்த உடலுக்கும் உயிருக்கும் இடையில இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் என்ற இந்த 3 ஓட்டங்கள் சீராக ஓடிக்கொண்டிருந்தா உயிர் துகள் சுழற்சி அலை ஜீவகாந்தமாக நம் உடலுக்குள்ள இருந்து எல்லை கட்டி நம்மளை வழி நடத்தும். சுவாமிஜி காயக்கல்பத்துல சொல்லுவாங்க, வித்து, உயிர், காந்தம், மனம், உடல். வித்து சக்தி எவ்வளவு தெளிவாக இருக்கோ அந்த திணிவுக்கு தகுந்தாற் போல இந்த உயிர் சக்தி நம் உடல்ல நிரம்பி இருக்கும். நம்முடைய ஜீவவித்து குழம்பு நல்ல தெளிவாகவும் தெய்வீகமாகவும் இருக்கும்போது இந்த உயிர் துகள்களினுடைய அடர்த்தி நம் உடல்ல நிரம்பி இருக்கும். இந்த பரு உடல்ல உயிர் துகள்கள் உச்சி முதல் பாதம் வரையிலும் நிரம்பி இருக்கும். அந்த உயிர் துகள்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல நம் உடல்ல ஜீவகாந்த உற்பத்தி இருந்து கொண்டே இருக்கும். வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த வான் காந்தத்தினுடைய அந்த பாசிட்டிவ், அதே போல அதனுடைய திணிவு எல்லாமே நம்முடைய உடல்ல எந்த அளவுக்கு உயிர் துகள் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய வரவு இருக்கும். அதே போல ஒரு ஆறு சிறிய ஒரு வாய்க்கால் மாதிரி இருந்ததுன்னா அதற்கு தகுந்தாற் போலதான் அதுல தண்ணீர் ஓட முடியும். அதே போல அகலமா ஆழமா உள்ள ஒரு பெரிய ஒரு ஆறுல தண்ணீர் எப்படி நிறைந்து போய் கொண்டிருக்கோ அதுபோல நம்முடைய உயிர்த்துகள் எவ்வளவு திணிவாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வான்காந்தத்திலிருந்து ஜீவகாந்தம் நம் உடலுக்குள்ள நிரம்பி இருக்கும். அந்த உயிர்த்துகள் சுழற்சி அலைக்கு தகுந்தாற் போல. அப்போ இந்த உடல்ல உயிருக்கு இடைப்பட்ட இந்த 3 ஓட்டங்கள்ல ஏதாவது தடை வரும்போதுதான் அது பிணக்காக அந்த வழியாக நம்ம உணர்றோம். ஒரு எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அந்த ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வெடிக்குது. அந்த நிலையில இப்போ உதாரணத்தை நம்ம பார்க்கும்போது நம் உடலுக்குள்ள உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டமானது சீராக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த உயிர் துகள் சுழற்சி அலை காந்த உற்பத்தி சிறப்பாக இருக்க வேண்டும். அப்போ பருவுடன் எந்த அளவுக்கு தூய்மையாகவோ தெய்வீகமாகவோ இருக்கோ அவருடைய ஓட்டங்கள், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 ஓட்டங்கள் சீராக ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ நம் உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு இன்றி நோயின்றி நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இதை உணர்ந்த சாமிஜி தான் நமக்கு உயிர்நல பயிற்சியையும் எளிய முறையிலான உடற்பயிற்சியையும் 36 ஆண்டுகள் தான் செய்து பார்த்து நமக்கு எளிமைப்படுத்தி இந்த உடல்நல பயிற்சியையும் 14 வயது நிரம்பிய ஆண்களுக்கும் பருவமடைந்த பெண்களுக்கும் இந்த உயிர்நல பயிற்சியையும் சாமிஜி கொடுக்குறாங்க. ஜீவசமாதி என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். வாழும் காலம் வரையிலும் தன்னுடைய ஜீவவித்து குடம்புவை இறைவனாகவே பார்த்தாங்க. நம்முடைய மூலாதாரத்துல இறைவன் குடிகொண்டிருக்கிறாங்க. அதுதான் உடல் மையம், உயிர் மையம், மனோமையம், காந்த மையம், கருமையம், இறைநிலையினுடைய தெய்வீக பெட்டகம், இறைநிலையினுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட்னே சொல்லலாம் நம்முடைய மூலாதாரம். அப்போ அந்த ஜீவவித்து குழம்பு அதை இறைவனாகவே பார்த்தாங்க. அந்த வாழ்
வாழும் நாள் வரையிலும் வாழ்ந்து தான் ஜீவசமாதி பெற வேண்டும் என்று நினைக்கும் போது அப்படியே உடலுக்குள்ளேயே அந்த வித்து சக்தியை சோர விட்டு கொண்டு அப்படியே ஜீவசமாதி பெற்றிருக்கிறாங்க எண்ணற்ற மகான்கள் இந்த உலகம் முழுவதும். அப்ப நாம நம்முடைய அந்த உடலுக்கும் உயிருக்கும் நட்போடு வாழணும் என்று சொல்லி சொன்னா, சாமிஜி நமக்கு வழிகாட்டியுள்ள இந்த உடல்நல பயிற்சி மட்டும் போதாது, உயிருக்கான இந்த காயக்கல்ப பயிற்சியை சிறப்பாக செய்து நாம் பலன் பெற வேண்டும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.